பெரிய நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நமக்கு வந்து கிராமங்கள் தான். சரிங்களா? கிராமத்துல வந்து மெயினா என்னன்னா நமக்கு இந்தியாவோட முதுகெலும்பு அப்படிங்கிறதே வந்து விவசாயம் தான். ஆனா விவசாயத்தை பத்தி யாருக்குமே இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒண்ணுமே தெரியறது கிடையாது. நெல்லு வந்து மரத்துல விளையுதா, கொடியில விளையுதா, அதை பத்தி கூட அவங்களுக்கு அதனால ஒரு அவேர்னஸ், ஒரு நாலேஜ் எல்லாம் கிடையாது. ஸோ வெளியில வரும்போதுதான் அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. அது ஒரு பாயிண்ட் இருக்கு. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க எப்படி இருக்கீங்க, ஒரு கிராமத்துல மக்கள் எப்படி இருக்காங்க, நம்ம படிச்சோம்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம். ஆனா படிப்பறிவே இல்லாதவங்களும் இந்த காலத்துல எப்படி இருக்காங்க, சுயமா ஒரு தொழில் பண்றீங்க, வீட்டுல இருந்தா நீங்க எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்பீங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணிலாம் இந்த காலத்துல அப்படி இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு மாடு வச்சாச்சு நீங்க என்ன பண்றீங்க, ஏதோ ஒரு பிசினஸ் பண்றீங்க. சோ அது வந்து அவளுக்கு கண்டிப்பா தெரியணும். இது தெரியறதுனால அவ போய் வீட்டுல போய் அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரியான கிராமத்துக்கு போனோமா, ஏன் நம்ம கிராமத்துல இதை பண்ண முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ கேட்கும்போது சமுதாயம் வந்து அடுத்தடுத்து என்ன போதும், அடுத்த ஒரு லெவலுக்கு போய் நம்ம வந்து முன்னேறதுக்கு இந்த வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ இதனால உங்களுக்கு இதில் வந்து நிறைய நன்மைகள் இருக்கும், எங்கள் பிள்ளைங்களுக்கும் இதில் இருக்குன்னு பார்த்து தான் நாங்கள் இந்த ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வழிநடத்திட்டு இருக்கோம். இப்போ இதை பற்றின இதெல்லாமே சார் குணசேகரன் சார் அவங்க கூட ஷேர் பண்ணுவாங்க. இது பர்மிஷன் கொடுத்ததுக்கு ஐயா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். விவசாயிகளும் சேர்ந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து அவங்க பங்கு தொகையா போடணும். அந்த எவ்வளவு பங்கு தொகை நீங்க வச்சிருக்கீங்களோ அதுக்கு உள்ள ஒரு மேட்சிங் கிராண்ட் வந்து நபார்டு கொடுக்கும். சப்போஸ் நீங்க மேக்ஸிமம் 15 லட்சம் ரூபாய் நீங்க பங்கா கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நபார்டு வந்து 15 லட்சம் தரும். அந்த 30 லட்சத்தை வந்து இந்த உற்பத்தியாளர் நிறுவனம் உங்க விவசாயிகளுக்கு வேண்டிய எல்லா வசதியும் பண்ணி அவங்க கிட்ட வந்து ஒரு உற்பத்தி பொருளை வாங்கி விற்கணும். உதாரணத்துக்கு நீங்க கறவை மாடு வாங்கணும், உங்களுக்கு கறவை மாடு வாங்குறது காசு இல்லை. இப்ப எங்ககிட்ட 30 லட்சம் ரூபாய்க்குன்னா உங்களுக்கு கொடுக்கும். நீங்க பாலை எங்களுக்கே கொடுத்துடலாம், பாலை மதிப்பு கூட்டி நம்ம விற்கலாம். மதிப்பு கூட்டினா என்ன சார், பாலை தயிர் ஆகலாம், மோர் ஆகலாம், நெய் எடுக்கலாம், பிளஸ் இது சீஸ் எடுக்கலாம். இது எடுத்து அதை விற்கணும். அதுல வர்ற லாபத்துல 35% உங்களுக்கு டிவிடெண்டா ஒவ்வொரு வருஷம் கொடுக்கணும். இது கொடுத்தாதான் அது உண்மையான ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். அதுக்கு எல்லாம் ஒரு பெரிய செக்ரட்டரி ஒர்க் பண்ணும். ஒரு 10 பேர் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு சிஇஓ இருப்பாங்க, பிளஸ் நாங்க ப்ரொமோட்டிங் ஏஜென்சி இருப்போம். இவங்க எல்லாமே பிளான் பண்ணி அவங்கள தொழில் பண்ண வைப்போம். அந்த மாதிரி ஒரு நிறுவனம் தான் இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம். இந்த நிறுவனத்தின் மூலமா இப்ப புதுசா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு கிராமத்துக்கு ஒரு கடை, கிராமிய கடை ஒண்ணு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுல நீங்க என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இடம் மட்டும் கொடுக்க போதும். ஒரு கிராமத்துல ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா அந்த கிராமத்துல ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி நீங்க கொடுக்குற இடத்துக்கு அளவுக்கு எல்லாமே அங்க கிடைக்கிற மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துறோம். நீங்க உட்காந்து வியாபாரம் பண்ணணும், வியாபாரத்துல என்ன லாபம் வருதோ அந்த லாபத்தை நீங்க எடுத்துக்கணும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் கொடுக்குற பொருளை மட்டும்தான் நீங்க விற்கணும். அந்த ஊர்ல ஏதாவது தேவைப்பட்டா அது நீங்க இவங்களுக்கு தான் சொல்லணும், இவங்க தான் ப்ரிக்யூர் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்களா டைரக்டா வாங்கிக்கூடாது. யாராவது வந்தாங்க கொடுத்தாங்க வாங்கி வச்சோன்னா உங்க கடையில் அது மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒரே கண்டிஷன் தான். நீங்க எதுவும் முதல் போட வேண்டியதில்லை. முதல் எல்லாமே உற்பத்தியாளர் நிறுவனமே போட்டுரும். நீங்க ஓனரா உட்காந்துக்கலாம்.